ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் சூப்பராக தோசை, இட்லி, சப்பாத்திக்கு சைட் டிஷ்ஷாக வச்சுக்கிற மாதிரி தாங்க ஒரு சட்னி பார்க்க போகிறோம். இதுக்கு ரொம்ப சிம்பிளான இன்க்ரீடியன்ட்ஸ் இருந்தாலே போதுங்க. 2 பெரிய வெங்காயம், 2 பெரிய தக்காளி இதை மட்டும் எடுத்துக்கலாம். பெரிய வெங்காயத்தை வந்து நல்லா பொடி பொடியாக சாப் பண்ணணும்லாம் கிடையாது, ரஃபாக சாப் பண்ணாலே போதுங்க. ஏன்னா அதை நம்ம வணக்கி அரைக்க போகிறோம். அதனால் வெங்காயம் மாதிரியே வந்து நம்ம தக்காளியும் கட் பண்ணிக்கலாம். நல்லா பழுத்த தக்காளியாக எடுத்துக்கலாம். கொஞ்சம் காயாக இருந்துச்சுன்னா அந்த கலர் கொஞ்சம் வராது. அப்புறம் கருவேப்பிலை போட்டுட்டு நல்லா வணக்கணுங்க. கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் கொஞ்சம் வணங்கும் போது பத்தாமல் இருந்துச்சுன்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வணங்கட்டும், நல்லா சுண்டி வர அளவுக்கு. இப்போ பார்த்தீங்களா நம்ம ஃபஸ்ட்டு போட்டது எப்படி இருந்துச்சு, இப்போ எப்படி இருக்குன்னு. அந்த மாதிரி வணங்குற ஸ்டேஜில் நம்ம வந்து வரமிளகா சேர்த்துறதா இருந்துச்சுன்னா முன்னாடியே சேர்த்திக்கணுங்க. நாங்கள் எப்போவுமே வந்து வரமிளகா வந்து சேர்த்த மாட்டோம். இந்த சட்னிக்கு வந்து கொஞ்சம் மிளகாய்த்தூள் தான் நாங்கள் சேர்த்திக்குவோம். காரத்துக்கு நம்மளோட வீட்டில் அரைச்சதோ இல்லை கடையில் வாங்கினதோ நமக்கு தெரியல எவ்வளோ சேர்த்துனா எப்படி இருக்குன்னு அந்த அளவுக்கு சேர்த்திக்கோங்க. அது கூட கொஞ்சம் பெருங்காயத்தூள். நீங்கள் வந்து கொஞ்சமாக மிளகாத்தூள் சேர்த்துறது வந்து ஃபஸ்ட்டுக்கு நல்லது. வேணும்னா கூட அரைச்சதுக்கப்புறமா நீங்கள் ஒரு வரமிளகாயை கொஞ்சம் எண்ணெயில் வணக்கி போட்டுக்கலாம். அப்புறம் நல்லா ஆறும் போது எப்போவுமே மிக்சியில் அப்படியே அரைக்கக்கூடாது, நல்லா ஆற வச்சு அரைக்கணும். அந்த சமயத்தில் நல்லா அரைச்சதுக்கப்புறமா ஒரு 1/2 ஸ்பூன் பொட்டுக்கடலை பொடி இருக்குது பார்த்தீங்கல்ல, அரைச்சி வச்சுக்கலாம். இல்லைன்னா நீங்கள் வந்து அரைச்சது இருந்தாலும் அதை ஆட் பண்ணிக்கலாம். நல்லா அரைச்சி எடுத்ததுக்கப்புறமா நம்ம வந்து தாளிச்சுக்கலாங்க. கொஞ்சம் எண்ணெய், எப்பவும் போல் கடுகு, உளுந்தம்பருப்பு, வரமிளகா இருந்தால் ஒரு வரமிளகா, இல்லைன்னா கருவேப்பிலை. அது வந்து உங்களுக்கு காரம் எப்படி வேணுமோ அந்த மாதிரி அது எல்லாத்தையும் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா மொறு மொறுன்னு தோசைக்கு சுட்டு சாப்பிட்டா சூப்பராக இருக்குங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.